ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதத்துக்கான மணி சேவிங் சேலஞ்ச் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எப்படி சேமித்தேன், எவ்வளோ சேமிச்சிருக்கேன் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் உங்களை அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த பாக்ஸில் தான் இந்த மாதம் என்னுடைய மணி சேவிங் சேலஞ்சை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். இந்த பாக்ஸ் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம வந்து எப்போவுமே வந்து பயன்படுத்துகிற இந்த சில்வர் பாக்ஸ்லேயும் நான் வந்து சேவ் பண்ணியிருக்கிறேன். இது ரெண்டுலேயுமே எவ்வளோ வந்து என்னால் சேமிக்க முடிஞ்சுச்சு, அதாவது இந்த மாதத்தில் ஒரு மாதத்தில் எவ்வளோ சேமிக்க முடிஞ்சுது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணாதீங்க அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சில்வர் உண்டியல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இந்த இடத்துல ஒரு லாக் போட்டு நான் வந்து அந்த பாக்ஸை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக இந்த மந்த்து வந்து நான் சேவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற கீயை வந்து எங்கே வச்சேன் அப்படின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. நான் நிறைய வீடியோஸில் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருந்திருக்கேன். என்னென்னா, நான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இடத்துல எங்கேயாவது தெரியாமல் வச்சுருவேன். அப்போது இருக்கும் பொழுது நம்ம வந்து அந்த பணம் வந்து நம்மளுக்கு கரையாமல் சேமிப்பாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தவிர நீங்கள் கண்டிப்பாக செய்திடாதீங்க. அதில் ஒரு 3 கீ இருக்குது இல்லைங்களா, அந்த 3 கீயில் எப்பொழுதும் ஒரு இடத்துல பர்மனெண்ட்டாக வச்சு எடுக்கிற மாதிரி ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு சாவி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் கையிலையாவது கொடுத்து இதை எப்போவாது எமர்ஜென்சி அப்படின்னா எடுத்துக்கோங்கன்னு சொல்லி வச்சுருங்க. இன்னொரு சாவி வந்து இந்த மாதிரி நம்ம ஆல்டர்னேட் பண்ணி வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கலாம். அதை வந்து இப்போ தான் எனக்கு தோணுது. பட் அப்போ வைக்காததுனால என்னால் வந்து சாவி கிடைக்காததுனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த லாக்கை வந்து உடைச்சிட்டேன். பாருங்கள், உடைச்சிட்டு நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறேன். உங்களோட சேர்ந்து இந்த மாதத்தில் எவ்வளோ சேமிச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நானும் ஆர்வமாக இருக்கேன். எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை பாருங்கள், இதுதான் நம்ம வந்து சொல்கிறது சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி உங்கள் கையில் எப்போல்லாம் பணம் கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு பாக்ஸ், இதுதான் இல்லை சில்வர் பாக்ஸில் தான் போடணும் அப்படிலாம் கிடையாது. உங்கள் கையில் ஏதாவது ஒரு பர்ஸ் இருக்குது அப்படின்னா போட்டுக்கலாம். அல்லது வந்து எம்டியாக வந்து நம்ம வந்து கடையில் நிறைய ஜாமான் வாங்குவோம். அந்த மாதிரி வாங்கும்பொழுது கையில் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்ஸ், குட்டி பாக்ஸ் கிச்சனில் வச்சுக்கிட்டு உங்கள் கையில் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் சில்லறை காசுகளாக இருக்கலாம், நோட்டு காசுகளாக இருக்கலாம், எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போ போடுங்க. அந்த மாதிரி போடும் பொழுது உங்கள் கையில் வந்து ஒரு 10 நாள் கழிச்சோ, ஒரு 15 நாள் கழிச்சோ, 20 நாள் கழிச்சோ, ஒரு மாதம் கழிச்சோ பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டு அப்படிங்கிறது இருக்கும். உங்களால் சேமிக்கவே முடியலங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் கிடைச்ச சில்லறை காசுகளை போட்டுறதே பாருங்கள் எவ்வளோ சில்லறை காசுகள் சேர்ந்துருக்கு அப்படின்னு. பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் நினைக்கலாம், ஒரே மாதத்தில் இவ்வளோ சில்லறை காசுகள் சேர்ந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு மாதத்தில் சேர்த்ததில்லை, இது 2 மாதங்கள். ஏன்னா சில்லறை காசுகளை வந்து நான் எப்படி வந்து மாற்றிட்டுருக்கேன் அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோவாக கொடுத்துருந்தேன். சில்லறை காசுகளை எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சில்வர் காயினாவோ அல்லது வந்து கோல்டு காயினாவோ மாற்றிட்டு இருக்கேன். அதனால் இது வந்து கொஞ்சம் சேரட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதம் வந்து சேவ் பண்ணேன். இது 2 மாதத்தில் என்னால் சேவ் பண்ண முடிஞ்சிச்சு. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபா காயின், 10 ரூபா காயின் இந்த மாதிரி இருக்கிறதுனால மோரார்லெஸ் ஒரு 100 ருபீஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இதை நான் இந்த மந்த்து எடுக்கலை. இந்த மந்த்துன்னா இந்த எண்டில் வந்து நான் எடுக்கலை. எப்போ இதை எடுக்கிறேன், என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் செலவு பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நோட்டு காசு வந்து எவ்வளோ சேமிக்க முடிஞ்சது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த கவுண்டிங் பண்ணுற சமயத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய சேனலில் பார்த்துட்ருக்கிற ஒரு வியூவர் வந்து ஒரு கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நான் சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சொன்னதையே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறீங்க, வேறு ஒன்றுமே உங்களுக்கு புதுசாக தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது எனக்கு வந்து சின்ன வருத்தத்தை கொடுத்துச்சு. அதனால தான் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து யூடியூப்பில் வீடியோ போட ஆரம்பித்ததே நான் என்ன பண்ணிகிட்ருக்கணும் அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கும் பொழுது அது ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் வந்து வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து சினிமாவில் வர மாதிரி ஒரே பாட்டில் கோடீஸ்வரன் ஆகிறது எப்படி, அல்லது வந்து ஒரே மாதத்தில் 1 லட்ச ரூபா சேமிக்கிறது எப்படி அப்படின்லாம் நம்ம போட்டோம்னா அது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியலை. அதனால் நான் என்னால் என்ன பண்ண முடியுதோ அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்படி இருக்கிறப்ப வந்து இல்லாத ஒரு விஷயத்தை, செய்ய முடியாத ஒரு விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க விருப்பம் இல்லை. என்னால் என்ன செய்ய முடியுதோ அதை மட்டும்தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். சேமிக்கவே முடியல அப்படிங்கிறவங்க கூட இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு பாக்ஸோ, ஒரு பர்ஸோ, ஒரு டப்பாவோ வச்சுட்டு நீங்கள் சேமிப்பு பண்ணுங்கள். எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 200, 300, 400, 450, 450, 550, 550, 600. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ நம்மளால் சேமிச்சிருக்க முடியுது அப்படின்னா 600 ரூபா. இந்த சில்லறை காசுகள்லாம் சேர்த்தோம்னா ஒரு 100 ரூபா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இதை வந்து இந்த கவுண்டிங்கில் நான் வந்து எடுத்துக்கல. இதில் வந்து நம்ம எவ்வளோ சேமிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 600 ரூபா சேமிச்சிருக்கோம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த உட்டன் பாக்ஸில் எவ்வளோ சேமிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மந்த்தில் வந்து கொஞ்சம் நான் வந்து அதிகமாக சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா என்னுடைய செலவுகளை வந்து முழுமையாக நான் வந்து குறைச்சிருக்கேன். ஏன் குறைச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய வீடியோஸில் நான் வந்து ஜுவல் லோன் இருக்குது, எங்களுக்கு வந்து
ஹோம் லோனும் இருக்குது அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கேன். இப்போ 2 லோனுமே கட்டிகிட்டு இருக்கும் பொழுது நம்மளால் வந்து செலவுகளை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹோம் லோனை குறைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 வருஷம் இஎம்ஐயை நான் 10 வருஷத்துக்கு நான் குறைச்சிருக்கேன். அதுவே வந்து எவ்வளோ நாளில் குறைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் 3 வருஷத்தில் வந்து அதில் கான்சன்ட்ரேஷன் கொடுத்து அதை நான் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததான் என்னுடைய டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஜுவல் லோன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜுவல் லோனை நான் வந்து அப்படியே பாதியாக குறைக்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா நம்மளுடைய செலவுகள் அப்படிங்கிறதுல ஒரு 20% வந்து குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நம்மளுடைய பட்ஜெட் பிளான் வீடியோ வந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு மாதமும் நான் வந்து எப்படி வந்து பட்ஜெட் போடுறேன், எப்படி வந்து செலவுகளை பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் தெளிவாக ஆல்ரெடி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப என்னுடைய செலவு பார்த்தீங்கன்னா நம்ம செலவு வந்து செய்கிறோம் அப்படிங்கிறப்ப தான் நம்மளுடைய சேமிப்பு அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து செலவு அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மி பண்ணிவிட்டு அந்த பணத்தை வந்து ஒரு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அதை ஒரு சேமிப்பாக வந்து மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால் என்னால் அதிகமாக சேமிக்க முடியல. இப்போ இந்த உண்டியலில் எவ்வளோ சேமிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த உண்டியலில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். 100, 200, 300, 400, 500, 600, 700, 800, 900, 930 ரூபா இருக்குங்க. இப்போது 930 ரூபா இருக்குங்களா. இந்த 930 ரூபாயோட நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து இந்த மாதிரி சில்வர் பாக்ஸில் சேமிச்சோம் இல்லைங்களா, இதில் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 ரூபா இருக்குது. இப்போ 900, 600 ரூபாயை நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா கிட்டத்தட்ட ஒரு 1530 ரூபா வருதுங்க. இந்த 1530 ரூபா சேமித்தது ஒரு பெரிய விஷயமா நினச்சி நம்ம வந்து வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னு கூட பார்க்குற வியூவர்ஸ் சிலருக்கு தோணும். பட் என்னோட வீடியோட உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா, என்னால் ஒரு விஷயம் பண்ண முடியுது அப்படின்னா பார்க்குற உங்களாலையும் கண்டிப்பாக பண்ண முடியும். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து கண்டிப்பாக நடக்கும். அதனால் இப்போ என்னால் சேமிக்கவே முடியல, எங்களுக்கு ரொம்ப கம்மியாக வருமானம் வருது, நாங்கள் எப்படி சேமிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த அமௌண்ட்டு நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த அமௌண்ட்டு தானே கிடச்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். பார்க்குற வியூவர்ஸ் நம்ம வந்து இவங்களால சேமிக்க முடியுது, நம்மளால் ஏன் சேமிக்க முடியாது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு எண்ணங்கள் வந்து நாமளும் சேமித்து தான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணி பாருங்கள். அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா, உங்கள் கையில் 50 ரூபா இருக்குது, 100 ரூபா இருக்குது, ஏதோ இப்போ 10 ரூபா இருக்குது, 20 ரூபா இருக்குது. இதிலிருந்து உங்களால் அதிகமான அமௌண்ட் எடுத்து வைக்க முடியல அப்படின்னா கூட நீங்கள் சின்ன அமௌண்ட் ஒரு 10 ரூபா, இந்த 10 ரூபாயை மட்டும் நான் வந்து சேமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி 10 ரூபாயா சேமிங்க. அல்லது மல்டிபிளா நீங்க சேமிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 10 நாள் ஃபர்ஸ்ட் வந்து சேவிங் சேலஞ்ச் எடுத்துக்கோங்க. 10 ரூபாய் ஃபர்ஸ்ட் நாள் வந்து 10 ரூபாய் எடுத்து வச்சிட்டீங்களா, அடுத்த நாள் கண்டிப்பா 20 ரூபாய், அடுத்த நாள் வந்து 50 ரூபாய். நான் வந்து எதுக்காக இதை இப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்மளாலையும் செய்ய முடியும் அப்படிங்கிறத நமக்கு நாமே ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ட்டை கொண்டு வரதுக்காக மட்டும் தான் நான் இதை வந்து ஷேர் பண்றேன். முயற்சி பண்ணி பாருங்க. முயற்சி பண்ணி பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் ஒரு 10 நாள் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி 10 நாள் கழிச்சு எடுத்து பாருங்க. கண்டிப்பாக அதில் ஒரு 200லேருந்து 300 ரூபாய் உங்கள் கையில் இருக்கும். அந்த அமௌண்ட்டை வந்து பார்க்கும்பொழுது அடுத்தடுத்து உங்களால் சேமிக்கிறதுக்கு நம்மளுடைய மனம் வந்து போகும். அப்படி இருக்கிறப்ப உங்களாலையும் செய்ய முடியும். அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து முன்னோர்கள் சொன்னது ஒரு 21 நாள் உங்களால் கடைபிடிக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது ஹேபிட்டாக மாறிடும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் நான் இதை வந்து சின்ன வயசுலேருந்து செஞ்சு பழகி தான் இந்த மாதிரி நான் சேமிக்க கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து அப்படிங்கிறது அப்போது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கான தேவைகளை செய்துக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து பணம் தேவைப்பட்டுச்சு. அப்போ நான் சின்ன சின்ன வேலைகள் செய்யும்போது எனக்கு ரொம்ப குறைவான அமௌண்ட்டு தான் கிடச்சிது. நான் வந்து +2 முடிச்சுட்டு வேலைக்கு போனது அப்படிங்கிறது ஒரு வேலையில் நான் நிறைய வேலைகள் செய்தேன். அப்போ வந்து பெரிய வருமானம் அப்படிங்கிறது இல்லை. 100 ரூபா கிடைக்கும், 200 ரூபா கிடைக்கும், மிஞ்சி போனால் 400 ரூபா கிடைக்கும். அதாவது அந்த மாதத்தில் சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செஞ்சாலுமே எனக்கு ஒரு 400 ரூபா தான் கிடைக்கும். அதை வச்சு அதிலிருந்து என்னுடைய தேவைகள், வீட்டில் சின்ன சின்ன தேவைகள் இதெல்லாம் செய்து நான் வந்து சிக்கனமாக இருக்கவும் சிறு சேமிப்பு செய்தும் பழகினதுனால இப்போ வந்து எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஹேபிட்டாக மாறிடுச்சு. அப்படி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு தொடர்ந்து நான் மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கிறேன். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.